மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜய் காவேரி இல்லைன்றதுனால ரொம்ப சோகமா வருத்தமா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் தான் குழந்தையோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாத்தா பாட்டி கிட்ட கேக்குறாங்க, கல்யாணி நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ? நீ சொன்னதுக்கெல்லாம் நானும் சரி சரின்னு தலையாட்டிட்டேன். ஆனா விஜய பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் யாருகிட்டயும் பேசுறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. பாரு, இப்படியே 2 மாசம் ஓடி போச்சு. அவன் நிலைமைய நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சும்மா இருங்க. அந்த காவேரியை விட்டு பிரிஞ்ச வருத்தத்துல அவன் அப்படி இருக்கான். எல்லாம் சரியாயிடுவான், நான் சரி பண்றேன் அப்படின்னு பாட்டி போய் விஜய் கிட்ட பேசுறாங்க. விஜய், இப்படியே இருந்தா என்னப்பா செய்யறது? பிசினஸ கொஞ்சம் பாருவேன். உன் மனசுக்கு ஒரு மாற்றம் வரும்ல. எங்கேயாவது வெளியில போயிட்டு வாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி, எங்க போனாலும் எனக்கு காவேரி முகமா தெரியுது. காவேரியோட குடும்பத்துல மத்தவங்க எல்லாம் ஏன் போனாங்க? அவங்க எல்லாம் இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. இல்லப்பா, மகளே போயிட்டா, இனிமே அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போனாங்களாம். ஆனா நான் அப்ப கூட விசாரிச்சேன், அவங்க அந்த வீட்டையும் வித்துட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்களாம். இங்க இல்லவே இல்லையா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. விஜய் அப்பவும் அழுக ஆரம்பிக்கிறாரு. விஜய், இப்படியே அழுதுகிட்டே இருந்தா உன்னை நம்பி உன் பொண்ணு இருக்கிறா, அவளை பாத்துக்கிற வேண்டாமா? நீ உன்னை செய், போய் ஆபீஸ பாரு விஜய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. விஜய் ஆபீஸ்க்கு போன உடனே அங்க மீட்டிங் இருக்குது, அட்டென்ட் பண்றாரு. மீட்டிங்ல சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல இருக்க கிளைண்ட் நம்மள வந்து மீட் பண்ண சொல்றாங்க. அவங்கள போய் மீட் பண்ணி சமாதானம் பண்ணணும், அவங்க கண்டிஷன்களை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல பேசுறாங்க. வேற யாரும் போறதுக்கு சரியா இல்லாதனால விஜய் நானே போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. விஜய் அந்த ஊருக்கு போயிட்டும் ரொம்ப டல்லா வருத்தமா இருக்காரு. அந்த கிளைண்ட விஜய் பாக்குறாரு. விஜய் டல்லா இருக்கத பார்த்த உடனேயே, நான் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் சார், ரொம்ப வருத்தம் தான். நீங்க இங்க இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், மனசுக்கு அமைதி கிடைக்கும். நீங்க தொலைச்சதெல்லாம் திரும்ப கிடைக்கும் சார், உங்க சந்தோஷம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. விஜயும் வேற வழி இல்லாம அந்த கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல பிரசாதம் கொடுக்கறாங்க. பிரசாதம் வாங்குறதுக்காக விஜய் கை நீட்டும் போது அங்க இன்னொருத்தரும் கை நீட்டுறாங்க. பார்த்தா அதுல வீக்கான்னு எழுதி இருக்கு. என்ன இது? இது நானும் காவேரியும் சேர்ந்து போட்டுக்கிட்ட டாட்டூ ஆச்சே. இது காவேரி கையில தானே இதே மாதிரி டாட்டூ இருந்துச்சு. யாரு அப்படின்னு அவர் யோசிச்சு திரும்புறதுக்குள்ள அந்த கை அங்க இருந்து நகன்றது. ஆளை தேடுறாரு, ஆளை காணும். அங்க இங்க சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு, எங்க தேடியும் காணும். ஒருவேளை நானா நினைச்சுக்கிட்டனோ அப்படின்னு விஜய் தன்னைத்தானே மனச சமாதானம் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு பாக்கும்போது விஜய் தடுமாறுறாரு. விஜய் வலிக்கு விழுக போகும்போது ஒரு கை வந்து விஜய பிடிக்குது. விஜய் அப்படியே அந்த கைய திரும்பி பாக்குறாரு. தேங்க்யூங்க, நல்லவேளை நீங்க பிடிச்சிங்க, இல்லன்னா நான் கீழே விழுந்திருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கைய பாக்குறாரு. அதே டாட்டூ குத்துனா கை. நீங்க அப்படின்னு பார்த்தா காவேரி நிக்கிறாங்க. ஹலோ, என்ன சார், பார்த்து நடக்க மாட்டீங்களா? இப்படி கீழே விழுகிற மாதிரி போறீங்க. கவனம் கால்லையும் வச்சிருக்கணும் தெரியுமா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு. ஏன் சார் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. விஜய் அப்படியே அசையாம பாக்குறாரு. ஹலோ, என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறீங்க? இது வரைக்கும் பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா அப்படின்னு காவேரி ரொம்ப துரு துரு துருன்னு பேசுறாங்க. விஜய் அப்படியே காவேரியோட முகத்தையும் கண்ணையும் பாக்குறாரு. நீங்க என்ன என்ன நீங்க பாவமேனு ஹெல்ப் பண்ணு, அதுக்கு இப்படியா பாப்பாங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. உங்க பேர் காவேரி தானே அப்படின்னு விஜய் கேட்ட உடனே காவேரியும், ஆமா, எனக்கு தெரியல காவேரி அப்படின்னு விஜய் கேக்குறாரு. ஹலோ, என்ன, என் பேரு காவேரின்னு இந்த ஊர்ல இருக்க முக்காவாசி பேருக்கு தெரியும். பேரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி ரூட் போடலான்னு வந்தீங்களா? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. காவேரி, நான் என்ன தெரியலையா உனக்கு? ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. புதுசா பாக்குற பொண்ணு கிட்ட என்ன இப்படி பேசுறீங்க? என்ன புதுசா பாக்குற பொண்ணா அப்படின்னு விஜய் கேக்குறாரு. அதுக்குள்ள சாரதா, காவேரி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு விஜய் சாரதா கிட்ட போறாங்க. ஐயோ விஜய், நீங்களா? மா இருமா, இதோ வரேன் அப்படின்ட்டு காவேரி அந்த சைடு போயிடுறாங்க. விஜய் வேகமா வந்து சாரதா கிட்ட, ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி, நீங்க எல்லாம் என்ன அப்படியே அம்போன் விட்டுட்டு வந்துட்டீங்க? காவேரிய ஏன் ஆன்ட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க? காவேரி செத்து போயிட்டான்னு சொல்லி நான் இவ்வளவு நாள் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்பதான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். இந்த கோயிலுக்கு போங்க, நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாரு. கரெக்ட், என்னோட நிம்மதியே காவேரி தான். என் நிம்மதியை நான் பாத்துட்டேன், எனக்கு அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது சாரதா, தம்பி நீங்க காவேரிட்ட அப்படி பேசாதீங்க. காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பழசெல்லாம் மறந்துருச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆனதோ குழந்தை பிறந்ததோ
எதுவுமே தெரியாது, உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு சாரதா சொல்றாங்க. என்ன மறந்துட்டாளா? என்ன மறந்துட்டாளா? அது எப்படி மறக்க முடியும் அவளால? ஆமா தம்பி, பழசை எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ண வேணாம். அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால்தான் நாங்க எங்க சொந்த ஊருக்கு கூட போகாம பொழப்புக்காக இந்த சைடு வந்துட்டோம். உங்க பாட்டியும் தாத்தாவும் என் பேரனை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வேற வழி இல்லாம எங்க பொண்ணு காவேரியை காப்பாத்துறதுக்காக இங்கிட்டு வந்துட்டோம். தொந்தரவு பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு சாரதா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டு போறாங்க. விஜய் அப்படியே நிக்கிறாரு. காவேரிக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு ஒரு நிமிஷம் வருத்தத்தோட இருந்துட்டு மறுபடி தன்னைத்தானே தேத்திக்கிட்டு, அவளுக்கு தெரியலன்னா என்ன, எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி காவேரி இருக்கட்டும், நான் இப்ப லவ் பண்றேன், இனி எப்பவுமே அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். காவேரி இதோ வர்றேன், மாமா இருக்கேன், என்ன விட்டுட்டு நீ எங்க போயிட முடியும்? என் உள்ளுணர்வு சொல்லிச்சு காவேரி உன்னை விட்டு எங்க போகலன்னு. பாட்டி தாத்தா போய் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு ஆத்திரத்தை கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு காவேரி பின்னாடி போறாரு. காவேரி எங்கெங்க போறாங்க, என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு மறுநாள் காலையில காவேரி கிளம்பும் போது பஸ் ஸ்டாண்ட்ல காவேரிக்காக வெயிட் பண்றாங்க. காவேரி பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே விஜய அப்படியே பாக்குறாங்க மேலையும் கீழையும். என்ன இந்த ஆளு நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஃபாலோ பண்றாரு? ஹலோ, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு விஜய் கிட்ட சண்டைக்கே போறாங்க. மேடம், நான் ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன், இப்போ நீங்க தான் இங்க வந்து நிக்கிறீங்க, அப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஒருவேளை என் அழகுல மயங்கி என்ன லவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு விஜய் சொல்லும்போது, நான் எதுக்கு உங்களை லவ் பண்ண போறேன், எனக்கு உங்களை மாதிரி ஆளெல்லாம் பிடிக்காது. அப்புறம் எதுக்கு மேடம் நான் டாட்டூ குத்தி இருக்க மாதிரியே நீங்களும் உங்க கையில டாட்டூ குத்தி இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேக்குறாரு. இல்ல இல்ல, நான் ஒண்ணு உங்களை பார்த்து டாட்டூ குத்தல, நான் இது ஏற்கனவே குத்துனதுதான், என் பேரு தான் நீங்க டாட்டூ குத்தி இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. அங்க வர்ற பூ விக்கிறம்மா சொல்றாங்க, எப்பா உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுப்பா, வியாபாரமே ஆகல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வேணா பூ வாங்கிக்கிறேன், அதுக்காக பொண்டாட்டி புருஷன் எல்லாம் பேசாதீங்க. ஏமா, முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்றது ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரே மாதிரி டாட்டு குத்திருக்கீங்க. அப்புறம் என்னம்மா, அவர் மேல உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா அத வீட்டோட வச்சுக்கோ, வெளி இடத்துல வந்து இப்பெல்லாம் சண்டை போடாத, பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உரிமையோட உன்கிட்ட சண்டை போடுது அப்படின்னு பூக்காரமா சொல்லிட்டு போறாங்க. காவேரிக்கு எல்லாரும் இப்படி பேசுறத பார்க்க விஜய திரும்பி பார்க்கணும்னு காவேரிக்கு ஆசை வருது. பஸ்ல ஏறின காவேரி விஜய் தன்னை ஃபாலோ பண்றாரான்னு அப்படியே குனிஞ்சு பாக்குறாங்க. அவங்க குனிஞ்சு பார்த்த உடனே விஜய்க்கு ஓகே இனி கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு விஜயும் மறுபடியும் அந்த பஸ்ல ஓடி போய் ஏறாரு. ஏன் நீங்க இந்த பஸ்ல ஏறினீங்க? நீங்க தானங்க வர சொன்னீங்க. ஏங்க நீங்க கூப்பிட்டு நான் வராம இருந்தா நல்லா இருக்குமா, அதனால தாங்க வந்தேன் அப்படின்னு விஜயும் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல விஜய் பஸ்ஸுக்குள்ளேயே தான் ஒளிச்சு வச்சிருந்த பூவை எடுத்து காவேரிட்ட காமிச்சு ப்ரொபோஸ் பண்றாரு. காவேரி வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கிறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.